கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் எண்ணேகோல் புதூர் கிராமத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவின் 17வது நாள் அஞ்சலி நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் எண்ணேகோல் புதூர் கிராமத்தில் தேமுதிக கிளை சார்பில் கேப்டனின் 17வது நாள்காரிய அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் எம் முருகேசன், ஒன்றிய செயலாளர் ஜீனூர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் தேமுதிகவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கேப்டனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் துணை செயலாளர் முத்தையன், கிளை செயலாளர் காந்தி, கவுன்சிலர் சங்கர், ராமசாமி, ஐயப்பன், டி ராஜப்பன், PJS ஜெய்சங்கர், வெங்கட்ராமன், செல்வன் உள்ளிட்டோர் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். 2 நிமிட மௌன அஞ்சலிக்கு பின்னர் அனைவரும் கேப்டனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். கேப்டன் விஜயகாந்தின் அஞ்சலி நிகழ்ச்சியில் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர்கள், பொதுமக்கள் மட்டுமின்றி ஏராளமான தேமுதிகவினரும் கலந்து கொண்டனர். பின்னர் இரவு தொடங்கிய கர்ணன் மோட்சம் நாடகம் இன்று விடிய விடிய நடைபெற்றது. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. போகும் வீதி வாரி வாரி தூற்றும், இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா? வீண் பழியை தீர்த்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு? துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு? வெந்த புண்ணும் ஆறிடுமா? வேதனை தான் தீர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வான
வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.